எல்லோருக்கும் வணக்கம். சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து செக் பவுன்ஸ் கேசஸில் வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக செக் பவுன்ஸ் கேசஸில் நிறைய செட்டில்மெண்ட் நடக்கிறது உண்டு. ஸோ இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை எந்த ஸ்டேஜில் செட்டில் பண்ணால் என்ன கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறத இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே செட்டில் பண்ணிட்டா, அதாவது டிஃபென்ஸ் சைடில் விட்னஸ் அக்யூஸ் சைடில் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா எந்த கான்சிக்வன்ஸுமே கிடையாது. கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை டிஃபென்ஸ் விட்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 5% ஆஃப் த செக் அமௌண்ட்டை வந்து ஃபைனாக இம்போஸ் பண்ணி அந்த 5% லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இது அப்பீலுக்கு போகுது, இல்லை ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் போகுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் செட்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா 7.5% ஆஃப் த செக் அமௌண்ட்டை வந்து ஃபைனாக இம்போஸ் பண்ணி அந்த 7.5% லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு கொடுக்கலாம். இல்லை இது சுப்ரீம் கோர்ட் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னா 10% ஆஃப் த செக் அமௌண்ட்டை வந்து ஃபைனாக இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது செக் பவுன்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நீங்கள் ஃபைனாவோ பே பண்ண வேண்டியது கிடையாது. அண்ட் கிரிமினல் கேஸுமே உங்கள் மேலே எதுவுமே இனிஷியேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பெட்டர். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.